10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் 9th 10th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ நாங்கள் வந்து குடும்பத்தோட திருச்செந்தூர் போனோமா. அப்போ தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த நேரம். ஸோ அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ இதெல்லாம் இருக்காதுல்ல. கடலை வந்து எங்கள் அண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் அந்த கடற்கரையில் விளாண்டுட்டு இருந்தேன்னா, அப்போ திடீர்னு ஒரு அலை வரும்போது அந்த ஃபோனை எங்கள் அண்ணன் தவறி கீழே போட்டுட்டான். கீழே போட்டுட்டு அப்படியே ஃபோனை காணும் போச்சு முருகா அப்படின்னு நினச்சி அடுத்த அலையில் கரெக்டாக எங்கள் அண்ணா காலிலே வந்து அந்த ஃபோன் பட்டுச்சு. ஆனால் கடல் தண்ணி பட்டுச்சு, கடல் மண் பட்டுச்சு. நம்மளுக்கு பயம் போச்சுடா, அன்னைக்கு செத்தோண்டா. 90s கிட்ஸ் வேறு அம்மா அப்பாவுக்கு எப்படி பயந்துருப்போம். அடினா அடி மிதி வாங்க போகிறோன்னு நினச்சிட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எடுத்த ஃபோட்டோவோட அந்த ஃபோன் அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து 1 year வரைக்கும் அந்த ஃபோனு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிச்சு. இப்போ தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்போ வந்து எந்த வாட்டர் ப்ரூஃப் எதுவும் கிடையாதுல்ல. அன்னைக்கு மட்டும் நாங்கள் ஃபோன் இதாகி அம்மா அப்பாட்ட மாட்டியிருந்தோன்னா எப்படி ஆயிருக்கும். முருகன் தான் காப்பாற்றுறாரு. அது அப்போ ரியலைஸ் ஆகலை. இப்போ தான் அந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ்லாம் புரியும் போது கடல் உப்பு தண்ணியிலையுமே முருகா காப்பாற்றி கொடு அப்படின்னு அந்த குழந்தைகளை கேட்டது கூட அவர் வந்து எவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்காரு பாருங்களேன்.